கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு சந்தையில் கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் இதில் ராஜாத்தியாக வளையங்குளத்தைச் சேர்ந்த மலையக்கால், கனகாவாக வளையங்குளத்தைச் சேர்ந்த மணிமாலா. நாடக கதை எழுதியவர் திரு எம் வினோத்குமார். என்ன ராசாத்திக்கா, சேலையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு இவ்வளோ வேகமாக எங்கே வரீங்க? ஏண்டி, ஒரு பெரிய மனுஷி வெளியே போகிறேன், எதுக்கால வந்து எங்கே போகிறேன்ட்டு கேட்குற? ஆமாம், பெரிய மனுஷி, ரொம்பத்தே அலட்டிக்கிறீங்க. பின்ன என்னவா எப்போ பார்த்தாலும்? ஏக்கா, உன்னை கேட்காம நான் வேற யாரை கேட்குறது? சந்தைக்கு போகிறேன். என்ன வாங்க? உன் மச்சான், அதாண்டி என் புருஷன், நாக்கு ருசியாக சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு கவுச்சி வாங்க சொன்னார். என்னது கவுச்சியா? ஆமாண்டி, 2 காலு 4 காலு, நடக்கிறது பறக்கிறது, அதாண்டி. ஓ அதுவா? என்ன வாங்க போகிற? நானும் வரேனே, என் வீட்டுக்கும் சேர்த்து வாங்கணும். சரி வா போகலாம். நடந்தா போக வேணாங்க்கா, சேராட்டோவில் போவோம். சரி, இதோ சேராட்டமும் வந்துருச்சு பாரு. ஏற்கா போகலாம். டிக்கெட்டு எவ்வளவா? ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அப்போ 2 பேருக்கும் 20 ரூபா. ஏக்கா, இந்த ஆட்டோக்காரரு கொஞ்சம் காசுக்கு ஏற்றிட்டு போகிறாரே, அவருக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? அடியே, நம்ம மாதிரி அதிகமாக செலவழிக்க முடியாதவங்களுக்கு தாண்டி இது. குறைஞ்சது 7-8 பேர் ஏறுவாங்க, கட்டுப்படி ஆகாமையா? ஏதோ நிறையா இல்லாட்டியும் கொஞ்சமாவது லாபம் கிடைக்கும். ஏக்கா, எல்லாருக்கும் 10 ரூபாயா? இல்லடி, நம்ம போகிற தூரத்தை பொறுத்து 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா அப்படி இருக்கும். அப்படின்னா 4 பேருக்கு 10 ரூபா, இன்னொரு 2 பேருக்கு 15 ரூபா, இன்னும் 2 பேருக்கு 20 ரூபா. அப்படின்னா மொத்தம் எவ்வளவு? அடி கூறு கட்டவளே, 4 பேருக்கு 10 ரூபா மணிக்கா 40 ரூபா, அடுத்து 2 பேருக்கு 15 ரூபா மணிக்கா 30 ரூபா, இன்னொரு 2 பேருக்கு 20 ரூபா மணிக்கா 40 ரூபா, ஆக மொத்தம் 110 ரூபா. சரி வா இறங்குவோம். ஆட்டோக்காரரு இந்தாங்க, 2 பேருக்கும் சேர்த்து 20 ரூபா. அடியே, அங்கே வர்றி, நாட்டுக்கோழி நல்லா இருக்கு. சரி வாக்கா போவோம். உயிரோட கோழி 1 கிலோ 100 ரூபா, உரிச்ச கோழி கிலோவுக்கு 130 ரூபா இப்படின்னு போட்டிருக்கு. என்ன வித்தியாசமோ தெரியலை. ஆமாண்டி, நாம் ஒரு தனி கோழியை பிடிச்சி அடித்து தர சொன்னால் அதை வெட்டி சுத்தப்படுத்துகிறாங்கல்ல, அதுக்கும் கூலி சேர்த்துக்குவாங்க. சரி, எனக்கு உரிச்சது ஒரு 1.5 கிலோ போட சொல்லு. நீ என்ன வாங்க போகிற? நான் ஒரு முழு கோழியே எடுத்துக்கிறேன். இதோ 2 கிலோ இடம் நிற்கிது பாரு. கழுவு ஒரு 200-300 கிராம் போச்சுன்னா 1.25 கிலோ தேரும். எனக்கு எவ்வளோ ரூபா உனக்கம்பிட்டு? எனக்கு கிலோ 100 ரூபா மணிக்க 2 கிலோவுக்கு 200 ரூபா, உனக்கு கிலோ 130 ரூபா மணிக்க 1.5 கிலோவுக்கு 130 ரூபா, ஒரு 65 ரூபா சேர்த்தா 195 ரூபா. எக்கா, என்கிட்ட சில்லறையா இருக்குக்கா. அந்த சில்லறையை என்கிட்ட கொடு, உனக்கும் சேர்த்து நான் மொத்தமாக 395 ரூபா கொடுத்துட்றேன். சரிக்கா,
கொடுத்துட்டு வா போவோம். போலாமே. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் இதில் ராஜாத்தியாக வளையங்குளத்தைச் சேர்ந்த மலையக்கால், கனகாவாக வளையங்குளத்தைச் சேர்ந்த மணிமாலா. வணக்கம் நேயர்களே. ஷியாமலா வாணி 90.4 சமுதாய வானொலி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் வளையங்குளம் கிராம மக்கள். இந்நிகழ்ச்சியில் கேள்விகளை எழுதி கேட்பவர் பாரபத்தி ஜோதிலட்சுமி. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி. எங்க இருந்து பேசுறீங்க? வளையங்குளம். என்ன வேலை பாக்குறீங்க? 100 நாள் வேலை திட்டத்துல வேலை பார்க்க. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் மேடம். வீட்ல வேற யாராரும் படிச்சிருக்கா? வேற யாரும் படிக்கல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 முடிச்சிருக்கேன் மேடம். குழந்தைங்கள்லாம்? குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. படிக்கிறாங்களா? இல்ல, சின்ன பசங்களா இருக்காங்க. வீட்ல கணக்கெல்லாம் யார் பாப்பா? கணக்கு நான் பாப்பேன். சரி, நான் கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? சரிங்க மேம். கடைக்கு போறீங்க. சரிங்க மேம். பீரோ வாங்க போறீங்க. ஒரு பீரோட விலை 8000 ரூபாய். 4000 ரூபாய். 8000 ரூபாய். 8000 ரூபாய். வந்து உங்கள்கிட்ட துணிங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால ஒரு 3 பீரோ வாங்க போறீங்க. அப்ப 3 பீரோட விலை என்ன? 24000 மேம். சரியான விடை. நல்லா கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சரிங்க மேம். எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த விடைய? வந்து 3 நாளா போயிருக்கு. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். சரிங்க மேம். உங்க ஊர்ல பூச்செடிலாம் இருக்கா? இருக்கு மேம். உங்க வீட்ல இருக்கா? வீட்ல இல்ல மேம். வீட்ல என்ன பூச்செடிலாம் இருக்கு? மல்லிகைப்பூ செடி இருக்கு மேம். வேற கனகாம்பரம் செடி தான் மேம். சரி, 4 ரோஜா செடியோட விலை வந்து 80 ரூபா. சரிங்க. அப்போ ஒரு செடியோட விலை என்னன்னு கேக்குறேன். 20 ரூபாய் மேம். சரியான விடை. எப்படி வந்துச்சு உங்களுக்கு இந்த விடை? அந்த 80 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். சரிங்க மேம். நீங்க ஆடு வளர்க்குறீங்களா? இருக்கு மேம். சரி, உங்க தொழுவுலாம் வச்சிருப்பீங்களா? இப்போ ஆட்டு தொழுவுலாம் வச்சிருப்பீங்கல்ல? இருக்கு மேம். சரி, இப்போ ஒரு ஆட்டு தொழுவுல வந்து சரிங்க மேம் 300 ஆடு இருக்கு. 300. சரிங்க மேம். அதுல வந்து 120 ஆடு வந்து வித்துட்டீங்க. எவ்வளோ? 120 ஆடு. 120 ஆடு விற்பனை செய்யாச்சு. அப்ப மீதம் எத்தனை ஆடு இருக்கும்? 180 மேம். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். சரிங்க மேம். கட்டப்பை இதுகள்லாம் உங்க வீட்ல இருக்குங்களா? இருக்கு மேம். இப்போ வந்து நம்ம கிட்ட சேலை, உங்ககிட்ட வந்து நிறைய சேலை இருக்கு. ஆமா மேம். 10 பைய எடுத்துக்கிட்டீங்க, 10 கட்டப்பை எடுத்துக்கிட்டீங்க. 10 கட்டப்பை எடுத்துக்கிட்டோம். உங்ககிட்ட 50 சேலை இருக்கு. 50 சேலை இருக்கு. 10 கட்டப்பையிலையும் 50 சேலைகள் இருக்கு. அப்போ ஒரு பையில வந்து எத்தனை சேலைகள் இருக்கும்? 5 சேலை இருக்கு மேம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? வகுத்தேன் மேம். சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சரிங்க. நீங்க வீட்ல எல்லாம் சிலிண்டர் தானே யூஸ் பண்ணுவீங்க? கேஸ் தானே யூஸ் பண்ணுவீங்க? ஆமா மேம். கேஸ்லாம் வாங்குவீங்கல்ல? வாங்குவேன் மேம். சரி, ஒரு சிலிண்டரோட விலை வந்து 450 ரூபாய். சரிங்க மேம். அப்ப 5 சிலிண்டரோட விலை எவ்வளவா இருக்கும்? 2250. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். சரிங்க மேம். ஒரு மளிகை கடைக்கு போறீங்க. சரிங்க மேம். அங்க வந்து புளி வாங்க போறீங்க. 1 கிலோ புளி வந்து 40 ரூபாய். சரிங்க மேம். அப்ப 8 கிலோ புளியோட விலை எவ்வளோ? 320 ரூபா மேம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இருக்குங்க மேம். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். சரிங்க. ஒரு திருவிழாவுக்கு வந்து ஒரு வியாபாரி வந்திருக்காரு ஒரு ஊர்ல திருவிழாவுக்கு. அவர் வந்து 50 ஃபேன் கொண்டு வந்திருக்காரு விற்பனைக்காக. அது வந்து 35 ஃபேன் வந்து வித்துருச்சு. மீதம் எத்தனை ஃபேன் இருக்கும்? 15 மேம். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். சரிங்க. ஒரு கொத்தனார் இருக்காங்க. சரிங்க மேம். அவங்க வந்து ஒரு வீடு கட்ட வந்து 500 கல் ஆகும்னு சொல்றாங்க. 500. சரிங்க மேம். அதே தெருவில் வந்து ஒரு 12 வீடுகள் கட்ட போறாங்க. சரிங்க. அதுக்கு எத்தனை கற்கள் தேவைப்படும்? 6000 மேம். சரியான விடை. வணக்கம். பேர் சொல்லுங்க. நான் முத்தால் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? வளையங்குளத்துல இருந்து பேசுறேன். என்ன வேலை பாக்குறீங்க? 100 நாள் வேலை பார்க்குறோம். வேற என்னென்ன வேலைக்கு போவீங்க? வேற எங்கேயும் போறதில்லை. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். வீட்டில் வேற யார் படிச்சிருக்காங்க? எங்க வீட்டுக்கார் படிச்சிருக்காங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்க 10th படிச்சிருக்காங்க. குழந்தைங்க 2 பேரு படிச்சுட்டு இருக்காங்களா? ஆமா, இப்பதான் ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். கணக்கு கேள்விகள்லாம் கேட்குறேன். சரி, கேளுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. மாட்டு வியாபாரிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, மாட்டு வியாபாரி வந்து ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து 3 மாடு வித்துருக்காங்க.
ம் சரிங்க. ரெண்டாவது நாள் வந்து 7 மாடு விற்றுருக்காங்க. ஆ மூணாவது நாள் வந்து 5 மாடு விற்றுருக்காங்க. ஆ அப்போ மொத்தம் அவர் வந்து எத்தனை மாடுகள் விற்றுருப்பாரு? 15. சரியான விடை. எப்படி வந்துச்சு? கூட்டினால. 3ஐயும் கூட்டிட்டீங்களா? ஆமாம் மேம். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஆ சரிங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு புத்தக கடைக்கு போகிறீங்க. ஆ 5 புத்தகம் வந்து 70 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆ சரிங்க. 12 நோட்டு வந்து 150 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆ சரிங்க. அப்போ அவர்கிட்ட வந்து எவ்வளோ பணம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க? 220. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? கூட்டினால. எதையும் கூட்டுனீங்க? 150ஐயும் 70ஐயும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு நான் போகலாம். ஒருவர் வந்து 4 நாட்களாக ஆ 100 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஆ சரிங்க. அதே மாதிரியே ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருப்பாரு? 25. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? வகுத்தல் மேம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. எதால் வகுத்தீங்க? 100 4ஆல் ஆகுது. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சரிங்க. இப்போ வந்து உங்கள் ஊரை பக்கம் நெல் நடுற வயல்லாம் இருக்கும்ல, இருக்குங்களா? நெல்லுலாம் நடுவீங்கல்ல? ஆ நடுவோம். இப்போ வந்து ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது. ஆ ஒரு ஏக்கரில் வந்து 50 மூடை நெல் விளையுது. ஆ சரி. அப்போ 50 சென்டில் வந்து எத்தனை மூடை விளையும்? 25. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒரு ஏக்கர் 50 மூணுன்னா அரை ஏக்கருக்கு வந்து 25 தான். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. ஆ சரி. அந்த வீட்டில் வந்து ரூம்லாம் நிறையா வச்சு கட்டியிருக்கீங்க. ஆ இப்போ எல்லா ரூமுக்குமே லைட்டு போடணும்ல, ஆமாம் மேம். அப்போ பல்ப் வாங்கணும். ஒரு பல்போட விலை வந்து 50 ரூபா. ஆ சரி. உங்கள் வீட்டில் ஒரு 6 ரூம் இருக்குது. ஆ 6 ரூமுக்கு எத்தனை பல்பு வாங்கி 6 பல்பு வாங்குறீங்க? ஆ 6 பல்புக்கு எவ்வளோ ரேட்டு கொடுப்பீங்க? 300 ரூபாய். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? இது பெருக்கல். எதையும் பெருக்குனீங்க? 6 50. சரியான விடை. கரெக்டாக பெருக்கியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஆ போகலாம். இப்போ வந்து ஒரு தோப்பு இருக்குது. ஆ அங்கே வந்து நிறைய மரக்கண்டுகள்லாம் நடுறாங்க. ஆ சரி. அது வந்து 50 மரக்கண்டுகள் வந்து நட்டிருக்காங்க. ஆ சரி மேம். அதில் வந்து ஒரு 4 கண்டு வந்து வளராமல் போயிடுச்சு. ஆ அப்போ மீதம் எத்தனை கண்டு இருந்திருக்கும்? நல்லா வளர்ந்துருக்கும். 46 மேம். சரியான விடை. இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? கழித்தல் மேம். 50லேருந்து 4 கழிச்சு. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஆ சரி மேம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டு மனை வாங்க போகிறீங்க. ஆ அது ஒரு புரோக்கர்கிட்ட போய் ஒரு வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆ அவர் வந்து ஒரு ஃப்ளாட்டு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆ அதுக்கு வந்து 40,000, ஒரு ஃப்ளாட்டோட விலை 40,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஆ சரி மேம். உங்களுக்கு 3 ஃப்ளாட்டு தேவைப்படுது. ஆ அப்போ எவ்வளோ கொடுத்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க? 1,20,000. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 40,000 வந்து 3ஆல பெருக்கணும்னா 1,20,000. சரியான விடை. இப்போ வந்து ஒரு கறிக்கடைக்காரர் வந்து ஆட்டுக்கறி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆ அவர் வந்து 20 கிலோ ஆட்டுக்கறி போட்டிருக்காரு. ஆ சரி மேம். அதை வந்து 2 கிலோவா வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஆ கடைக்காரர் எத்தனை பேத்துக்கு பிரித்து கொடுத்துருப்பாரு? 10 மேம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 20 கிலோங்கும்போது 10 இது வகுத்தோம்னா வந்துடும் மேம். சரியான விடை. வணக்கம். வணக்கம். யார் பேசுறது? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரேவதி. எங்கேருந்து பேசுகிறீங்க? மலையங்குளத்துலேருந்து பேசுகிறோம். என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலைத்தில் பணிபுரிகிறேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 9th படிச்சிருக்கேன். உங்கள் வீட்டுக்கார்? எங்கள் வீட்டுக்கார் 9th தான் படிச்சிருக்காங்க. குழந்தைங்கள்லாம்? குழந்தைங்க இப்போ தான் LKG போகுது ஒரு பாப்பா. சரி, நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறேன். ஆ சரிங்க மேடம். அதுக்கு முன்னாடி ம் வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் யார் பாப்பா? வீட்டு கணக்கு வழக்க நான் தான் பார்ப்பேன். சரி, நான் இப்போ கணக்கு கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் முருங்கை மரம்லாம் இருக்கா? ஆ இருக்குங்க மேம். முருங்கை மரத்தில் காய்கள்லாம் இருக்கும்ல? இப்போ ஆமாம். இப்போ வந்து உங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் 42 காய்கள் இருக்குது. சரிங்க மேம். அதில் வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு விசேஷத்துக்கு 25 காய்கள் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க மேம். 25 காய்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்க. சரிங்க மேம். அப்போ மீதம் எத்தனை காய்கள் இருக்கும்? 17 காய்கள் மேம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? கழிச்சேன் மேம். சரி, 42 25 கழிச்சேன். சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சரிங்க. ஒரு தண்ணி பாட்டிலோட விலை வந்து 15 ரூபா. சரிங்க மேம். அப்போ 10 தண்ணி பாட்டிலோட விலை எவ்வளோ? 150 ரூபாங்க மேம். சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சரிங்க மேம். 20 லிட்டர் பாலில் 3 கிலோ பால்கோவா செய்கிறாங்க. சரிங்க மேம். 60 லிட்டர் பாலில் எத்தனை கிலோ பால்கோவா செய்வாங்க? 9 கிலோ பால்கோவா. சரியான விடை. சரிங்க. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சரிங்க. ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு அம்மா வர்றாங்க. சரிங்க. கருவாடு வியாபாரம் செய்கிறதுக்கு. சரிங்க. கருவாட்டு கூடையெல்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க. ஒரு கூடையோட விலை வந்து 500 ரூபா. சரிங்க மேம். 10 கூடை கொண்டு வந்திருக்காங்க. 10மே விற்பனை செஞ்சுட்டாங்க. சரிங்க மேம். அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருப்பாங்க? 5000 மேம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 500 10ஆல பெருக்கும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகிறேன். சரிங்க. இப்போ நீங்கள் நகை எடுக்க போகிறீங்க ஒரு கடைக்கு. சரிங்க. நகை கடைக்கு அங்கே வந்து 10 கிராம் தங்கம் வந்து 40,000 ரூபா. சரிங்க மேம். அப்போ 1 கிராம் தங்கம் வந்து எவ்வளோ? 4000 மேம். சரியான விடை.
எப்படி கண்டுபிடிச்சிங்க? 40 10ஆல வகுத்தோங்க. சரியான விடை. ம். அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சொல்லுங்க. ஒரு பைக்கில் வந்து ஆ 2 பேர் போகலாம். சரிங்க மேம். 5 பைக்கில் எத்தனை பேர் போவாங்க? 10 பேர் போலாங்க மேம். சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சரிங்க மேம். இப்போ ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் போகிறீங்க. சரிங்க மேம். ஒரு வண்டியில் வந்து 5 பேர் போகணும். சரிங்க மேம். உங்ககிட்ட 3 கார் தான் இருக்குது. சரிங்க மேம். எத்தனை பேர் போயிருப்பீங்க? 3. 15 பேர் மேம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கணுங்க மேம். 5 3ஆல பெருக்கு. 5 3ஆல பெருக்குனீங்களா? ஆமாங்க மேம். சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சொல்லுங்க. ஒரு பேக்கரிக்கு போகிறீங்க. ஒரு சரிங்க. பேக்கரிக்கு லட்டு வாங்க போகிறீங்க. சரிங்க. 1 கிலோ லட்டோட விலை வந்து 150 ரூபா. சரிங்க மேம். 4 கிலோ லட்டு உங்களுக்கு தேவைப்படுது. சரிங்க மேம். எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க? 600 ரூபாங்க மேம். சரியான விடை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கம். பேர் சொல்லுங்க. மலையாளம் பேசியம்மாள். எங்கேருந்து பேசுகிறீங்க? வளையங்குளத்துல இருந்து பேசுறேன். என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலை பார்க்குறேன் மேம். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் மேம். வீட்டில் வேறு யார் படிச்சிருக்காங்க? வீட்டில் என் மகன் 10th படிக்கிறான் மேம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 படிச்சிருக்கேன். வீட்டுக்காரர்? அவங்க 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க. சரி. வீட்டில் கணக்குலக்கெல்லாம் யார் பாப்பா? நான் தான் மேம். சரி, உங்ககிட்ட வந்து கணக்கு சம்மந்தமாக 4-5 கேள்வி கேட்குறேன். சரிங்க. பதில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நகை கடைக்கு போகிறீங்க. ம். அங்கே வந்து 1 கிராம் தங்கத்தோட விலை வந்து 2000 ரூபா. சரிங்க மேம். அப்போ 50,000 கையில் கொண்டு போயிருக்கீங்க. 50,000க்கு எத்தனை கிராம் தங்கம் வாங்குவீங்க? 25 கிராம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? வகுத்தல் மேம். எதால வகுத்தீங்க? 50,000 2000த்துல. சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சரிங்க. ஒரு தீப்பெட்டி இருக்கு. அந்த தீப்பெட்டியில் நிறைய தீக்குச்சிகள்லாம் இருக்கு. சரிங்க மேம். 5 நீங்கள் பிரித்து வைக்கிறீங்க. சரிங்க மேம். 20 தீக்குச்சி இருக்கு. 5 பிரித்து வைக்கிறீங்க. அப்போ எத்தனை பிரிவுகளாக பிரிப்பீங்க? 4 பிரிவா. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? வகுத்தல். எதால வகுத்தீங்க? 20 5ஆல வகு. சரியான விடை. கரெக்டாக சொல்லிட்டீங்க. காட்டு வேலைகளுக்கெல்லாம் போவீங்களா? போவோம். களை எடுக்கிறது மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போவீங்கல்ல? எங்களுக்கு போவோம். தோட்டத்தில் வேலை பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் நிறையா கொத்து இதுக்கெல்லாம் வாங்கி போட்டிருப்பீங்க. சரி. ஒரு களைக்கொத்தோட விலை வந்து 70 ரூபா. 20 மேம். 70 ரூபா. சரி. இப்போ 6 களைக்கொத்து வாங்குறீங்க. எவ்வளோ ரூபா கொடுப்பீங்க? 420. சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சரிங்க. கடை இருக்குங்களா? கடை இருக்கு. அதெல்லாம் வாடகைக்கு விடுவாங்களா? விடுவாங்க. சரி. இது மாதிரி ஒருத்தவங்க வந்து கடை ஒரு 5 கடை கட்டி வாடகைக்கு விடுறாங்க. சரிங்க மேம். மாதம் வந்து 800 ரூபா வாடகை பேசி விடுறாங்க. மாதம் 800 ரூபா ஒரு கடைக்கு. சரிங்க. ஒரு கடைக்கு 800 ரூபா, மாதம் 800 ரூபா வாடகை பேசி விடுறாங்க. 5 கடைக்கு எவ்வளோ வாடகை வாங்குவாங்க மாதம்? 4000 மேம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 5ஆல 800 பெருக்கணும். சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் சேமிப்பு பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு மேம். சேர்த்து வைப்பீங்கல்ல, பணங்கள்லாம் தனியாக சேர்த்து வைப்பீங்கல்ல, உண்டியல் மாதிரி வச்சு. முதல் மாதம் வந்து 1000 ரூபா போடுறீங்க. சரிங்க. 2வது மாதம் வந்து 2000 ரூபா போடுறீங்க. சரிங்க. 3வது மாதம் வந்து 3000 ரூபா போடுறீங்க. சரிங்க. மொத்தம் அந்த உண்டியலில் வந்து எவ்வளோ ரூபா இருக்கும்? 6000. சரியான விடை. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். சரி. இப்போ 20ன்ற எண் இருக்குல்ல? 20. ஆமாம். 20ன்ற எண்ணுக்கும் 40ன்ற எண்ணுக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்கும்? 20ஐயும் விட்டுருங்க, 40ஐயும் விட்டுருங்க. 20 4 20 40 18 மேம். நல்லா கணக்கு பாருங்க. 19. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகிறேன். 40 கரடிகளுக்கு 160 கால்கள் இருக்கு. 120. 160. 160. 10 கரடிக்கு வந்து எத்தனை கால் இருக்கும்? 40. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகிறேன். சரிங்க. ஒரு சில நம்பர்கள்லாம் சொல்கிறேன், அதை எழுதி அதை பார்த்துக்கின ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. 5 12 16 20 25. இதில் எந்த நம்பர் வந்து 5ஆல வகுபடும் பாருங்க. 25 20. சரி. 5. சரியான விடை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலவாணி அலைவரிசையிலும் www.சியமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம்.
சொல்லுங்க பேர் மேம். சொல்லுங்க. தனலட்சுமி மேம். எங்க இருந்து பேசுறீங்க? வளையங்குளத்துல. என்ன வேலை பாக்குறீங்க? 100 நாள் வேலை. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் மேம். எத்தனை படிச்சிருக்கீங்க? 10th. வீட்ல வேற யார் படிச்சவங்க? வீட்டுக்கார் படிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? 10th. குழந்தைங்க பாப்பா மட்டும் இருக்கு. ஸ்கூலுக்கு போறாங்களா? இல்ல மேம். சரி, உங்க வீட்ல வேற வரவு செலவு கணக்கெல்லாம் யார் பாப்பா? நான் தான் மேம். சரி, நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. கேள்விக்கு போலாம். ஆ. இப்போ வந்து ஆடு மாடெல்லாம் உங்க ஊர்ல வளர்ப்பாங்கல்ல, வளர்ப்பாங்க. நீங்க வச்சிருக்கீங்களா ஆடு மாடெல்லாம்? இல்ல மேம். சரி, உங்க ஒருத்தர் வந்து உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்ப 32 ஆட்டுக்குட்டி வச்சிருக்காங்க. 35 ஆடு. 32 ஆட்டுக்குட்டி, 26 கோழிகள் வச்சிருக்காங்க. மொத்தம் அவங்க கிட்ட எவ்வளோ இருக்கும் ஆடும் கோழி சேர்த்து? 58 மேம். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 32 22 கூட்டணும். சரியான விடை. ஒரு ஸ்கூல் இருக்கு, சரிங்க. ஒரு வகுப்பறையில வந்து 19 சிறுவர்கள் இருக்காங்க, சின்ன ஆம்பளை பையங்க. சரி. 23 சிறுமிகள், சின்ன பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. சரி மேம். அப்ப மொத்தம் வந்து எத்தனை குழந்தைங்க அங்க இருப்பாங்க அந்த வகுப்புல? 42 மேம். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். சரி மேம். இப்போ சேமிக்கிற பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு மேம். சேமிப்பீங்களா? டெய்லி உண்டியல்ல எல்லாம் காசு போடுவீங்களா? போடுவேன் மேம். சரி, நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 80 ரூபா போட்டு வச்சிருக்கீங்க உண்டியல்ல. சரி. அதுல வந்து ஒரு அவசரம்னு சொல்லி ஒரு 20 ரூபா எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு திரும்ப வந்து 30 ரூபா அதுல போடுறீங்க. அப்ப எவ்வளவு உண்டியல்ல இருக்கும்? 90 ரூபா. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கழிச்சேன் மேம். எதால கழிச்சீங்க? 80 20 கழிச்சிட்டு 30 கூட்டுனீங்களா? சரி, சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். சரி. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போறீங்க, அங்க வந்து வளையல் வாங்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வளையல் வாங்குறீங்க. 18 வளையல் வாங்கியிருக்கீங்க. 18 வளையல ஆறு வளையல எத்தனை பேத்துக்கு பிரிச்சு கொடுப்பீங்க? 3 பேத்துக்கு. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? வகுத்தேன். எதால வகுத்தீங்க? 18 3ஆல. 18 3ஆல வகுத்தீங்களா? 6ஆல. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். உங்களுக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? இருக்கு மேம். இப்போ வந்து ஒரு நூலகம் இருக்கு, லைப்ரரி இருக்கு, அங்க வந்து 50 தமிழ் புத்தகங்கள் இருக்கு, 40 இங்கிலீஷ் புக் இருக்கு. 40ங்க. அப்ப மொத்தம் வந்து அங்க எத்தனை புக்கு இருக்கும்? 90. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். ஒரு பேக்கரிக்கு போறோம் அல்வா வாங்குறதுக்கு. ஒரு கிலோ அல்வாவோட விலை வந்து 60 ரூபா சொல்றாங்க கடைக்காரங்க. உங்களுக்கு 3 கிலோ அல்வா தேவைப்படுது. 3 கிலோ எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பீங்க? 180. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 60 3ஆல பெருக்கு. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து 3 கொத்தனார் தேவைப்படுது. அதே மாதிரி நீங்க வந்து 4 வீடு கட்ட போறீங்க. அப்ப எத்தனை கொத்தனார் நீங்க கூப்பிடுவீங்க? 12 கொத்தனார்களா? சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். நீங்க ரேடியோ எல்லாம் கேப்பீங்களா? கேப்பேன். ஒரு சின்ன ரேடியோ வாங்க போறோம். நீங்க வந்து ஒரு 4 ரேடியோ வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்ப ஒரு ரேடியோவை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க? 125. சரியான விடை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. வைரசாந்தி. எங்க இருந்து பேசுறீங்க? வளையங்குளத்துல இருந்து. என்ன வேலை பாக்குறீங்க? 100 நாள் வேலை பார்க்கறேன். வேற எந்த வேலைக்கு போவீங்க? ஸ்கூல் வேலைக்கு போவோம். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? 10வது படிச்சிருக்கேன். வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காங்க? படிக்கல. படிக்கிறீங்களா? வீட்டில் கணக்கெல்லாம் யார் பாப்பா? நான் தான் பார்ப்பேன். சரி, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறேன், கேளுங்க. பதில் சொல்லுங்க. கேட்கலாமா? கேட்கலாம். ஒரு கார் கண்ணாடி வந்து 30 கண்ணாடி இருக்கு, அதில் வந்து 7 கண்ணாடிகள் வந்து உடஞ்சி போயிருச்சு. மீதம் எத்தனை கண்ணாடிகள் இருக்கும்? 23 கண்ணாடி. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? கழிச்சா 30ல் 7 கழிச்சாச்சு. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 5 சைக்கிள் டயர்கள் இருக்கு, அதோட விலை வந்து 600 ரூபா. ஒரு டயரோட விலை என்னவா இருக்கும்? 125 ரூபா. நல்லா பார்த்து சொல்லுங்க. 120 ரூபா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 600 5ஆல வகுக்கணும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம்.
நீங்கள் வீட்டில் தானே அரிசி மாவு ஆட்டுவீங்கல்ல? ஆட்டுவோம். வீட்டில் தான் ஆட்டுவீங்களா? வீட்டில் தான் ஆட்டுவோம். கிரைண்டரில் ஆட்டுவீங்க? ஆ இப்போ வந்து ஒரு 4 படி அரிசி இருக்குது. 4 படி அரிசி வந்து 1 மணி நேரம் ஆட்டுறாங்க. கிரைண்டரில் ஆட்டுறீங்க நீங்கள். 4 மணி நேரத்தில் எத்தனை படி அரிசி ஆட்டுவீங்க? 16 படி. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கணும். எதால் பெருக்குனீங்க? 4 பெருக்கணும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஆ நீங்கள் வந்து ஒரு 4000 ரூபாவை வந்து நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்க. ஆ அதில் வந்து உங்களுக்கு ஒரு அவசரம்னு சொல்லிட்டு ஒரு 1500 ரூபா எடுத்து செலவு பண்ணிடுறீங்க. இப்போ மீதம் எவ்வளோ ரூபா வச்சுருப்பீங்க? 2500 ரூபாய். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 4000 கழிக்கணும். எதால் கழிச்சிங்க? 1500 ரூபா கழிச்சாச்சு. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஆ ஒரு கடைக்கு போய் 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு பாக்கு வாங்குறீங்க. சரி. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க? 15 ரூபாய். இப்போ வந்து நீங்கள் கடைக்கார்ட்ட வந்து 50 ரூபா கொடுக்குறீங்க. அதில் 15 ரூபா மீதம் எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க உங்கள் கையில்? 35 ரூபாய். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சரி. இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போகிறீங்க நீங்கள். ஜவுளி கடைக்கு போய் ஒரு சட்டை வந்து 200 எடுக்கிறீங்க. 200 ஒரு சட்டை, 100 ஒரு துண்டு, 300 ஒரு வேட்டி. மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க? 600 ரூபாய். சரியான விட. எப்படி கண்டுபிடிச்சிங்க? கூட்டணும் மேடம். எதால் கூட்டுனீங்க? எதையும் கூட்டுனீங்க? 200 ரூபாய், 100 ரூபாய், 300 ரூபாய் ஆச்சு. 300 ரூபாய், 600 ரூபாய் ஆச்சு. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க. சொல்லுங்க. அங்கே வந்து ஒரு சேலை வந்து 400 ரூபான்னு எடுக்கிறீங்க. 6 சேலை எடுக்கிறீங்க. 6 சேலைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு ஆகும்? 2400 ரூபாய் ஆகும். சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 400 6 பெருக்கணும். கடைக்கார்ட்ட வந்து சேலை கடைக்கார்ட்ட வந்து ஒரு 3000 ரூபா கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்க. மிச்சம் எவ்வளோ தருவார்? 600 ரூபாய் தருவார். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சரி. ஒரு வண்டிக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க. அது 80 கிலோமீட்டர் போகுது. சரி. 4 லிட்டர் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் போகும்? 320 கிலோமீட்டர் போகும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சரி சொல்லுங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பால் வாங்கி நீங்கள் காப்பி போடுறீங்க. 10 ரூபாய்க்கு காப்பி தூள் வாங்குறீங்க 1 லிட்டர் பாலுக்கு. அப்போ 8 லிட்டர் பாலுக்கு வந்து எத்தனை ரூபாய்க்கு காப்பி தூள் வாங்குவீங்க? 80 ரூபாய்க்கு. சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரம்லாம் வச்சுருக்கீங்களா? ட்ரம்மு தண்ணி ஊற்றுற ட்ரம்லாம் வச்சுருப்பீங்கல்ல? ஒரு ட்ரம்மு வந்து 4 குடம் தண்ணி பிடிக்குது. அப்போ 8 ட்ரம்முக்கு எத்தனை குடம் தண்ணி ஊற்றுவீங்க? 32. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கணும். எதையும் பெருக்குனீங்க? 8 4 பெருக்கணும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சொல்லுங்க. ஒரு தோப்பு இருக்கு. ஒரு மரத்தில் வந்து 9 பறவைகள் இருக்கு. 2வது மரத்தில் வந்து 8 பறவைகள் இருக்கு. 3வது மரத்தில் 5 பறவைகள் இருக்கு. மொத்தம் எத்தனை பறவைகள் இருக்கும்? 22 பறவைகள் இருக்கு. சரியான விடை. என்ன பண்ணீங்க? கூட்டணும். எதையும் கூட்டுனீங்க? 9 8 5 3 கூட்டணும். சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சொல்லுங்க. ஒரு கூடை மாம்பழ கூடை இருக்கு. அந்த கூடையில் வந்து 60 மாம்பழம் இருக்கு. சரிங்க மேடம். ஒவ்வொருத்தருக்கும் 5 பழமாக பிரித்து கொடுத்தா எத்தனை பேருக்கு பிரித்து கொடுப்பீங்க? 12 பேருக்கு. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சிங்க? வகுத்தேன் மேடம். எதால் வகுத்தீங்க? 12 5 60 5ஆல வகுத்தேன். சரிங்க. சரியான விடை. பால் பண்ணையெல்லாம் உங்கள் ஊரில் இருக்கும்ல? இருக்கு. இந்த கறவை கேன் இருக்குங்களா? இருக்கு. அந்த ஒரு கேனோட விலை வந்து 250 ரூபா. சரி. 4 கேனோட விலை என்னவா இருக்கும்? 1000 ரூபாய் மேடம். சரியான விடை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் வளையங்குளம் கிராம மக்கள். கணித கேள்விகளை எழுதியவர் பாரபத்தி ஜோதிலட்சுமி. இந்நிகழ்ச்சியில் சிறப்பம்சம் கணித கேள்விகளை எழுதியதும் கணித கேள்விகளை கேட்பதும் அதற்கு பதிலளிப்பதும் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் இலக்கு நேயர்கள். ஷியாமளவாணி
90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.